துவக்குகின்றேன். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதனாலதான் நான் இந்த தொகுதியில பாரத பிரதமருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மருத்துவர் ஐயாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் இங்க கூடியிருக்கும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய அண்ணன் இவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இங்க நிறைய திட்டங்கள் இருக்கு, எல்லாமே அப்படியே நிலுவையில நிக்குது. குறிப்பாக நம்ம பக்கத்துல தானே, நம்ம எந்த பார்டர்ல இருக்கோம்? திருவண்ணாமலை பார்டர்ல இருக்கிறோம். திருவண்ணாமலையில தான் நம்ம கிரிவலம் வருவோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஃபேமஸ். எல்லாம் ஒரு பௌர்ணமிக்கு எல்லாங்க கிரிவலத்துல இருப்பாங்க. அதே போல ஒரு கிரிவல பாதை இங்க இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த முயற்சியில பசுமை தீர்ப்பாயமுடைய தீர்ப்பை நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த வனங்களை சுற்றி ஒரு பாதை அமைக்கணும்னா கண்டிப்பாக பசுமை தீர்ப்பாயம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நடுவன்ல போய் தான் நம்ம கேட்க முடியும். பசுமை தீர்ப்பாயத்துல இருந்து ஒரு அனுமதி வாங்கி ஒரு கிரிவல பாதையை போட்டோம்னா இந்த தீர்த்தமலை இன்னும் பிரபலமாகிடும். நிறைய பேர் இங்க வருவாங்க. அப்ப இது ஒரு சுற்றுலா, ஒரு பக்தி ஸ்தலம், ஒரு பக்தி, ஒரு கோவில் திருவிழா போல இந்த இடம் எப்பயுமே இருக்கும். ஆன்மீக தலமாக இது மாறிவிட்டால் இங்க வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஊர்களும் வளர்ச்சி அடையும். அதனால அந்த தீர்த்தகிரீஸ்வரர் அந்த கோவிலை சுற்றி ஒரு கிரிவல பாதைக்கு ஒரு பசுமை தீர்வாயம் கிட்ட இருந்து ஒரு சாதகமான தீர்ப்பை வாங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். கண்டிப்பாக அதை செய்து கொடுக்கணும்னு மனதார நான் ஆண்டவனையும் தீர்த்தகிரீஸ்வரர் வேண்டிக்கிறேன். அவரு நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவாரு. அந்த பாதையை நம்ம அமைச்சிடலான்னு நம்பிக்கையோடு இருங்க. அடுத்ததாக இங்க ஒரு ராணுவ தளவாடங்களை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை அமைய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு கேள்விப்படுகிறோம். அதையும் நம்ம கொண்டு வரதுக்கு முழு முயற்சி எடுக்கலாம். அப்பதான் நம்ம பசங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? நம்ம இங்க ஒரு தொழிற்சாலை அமைந்தா இந்த பகுதி பொருளாதார வளர்ச்சி பெறும். எங்கேயும் வெளியில போக தேவையில்லை. இங்கே எல்லாரும் படிச்சவங்க அதை கூட எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்ம பசங்க எல்லாம் தயாரா இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் அங்கேயே சேர்த்து விடலாம். அந்த ஒரு விஷயத்தையும் நான் கவனத்தை எடுத்துக்கிறேன். அப்புறம் அரூர்ல இருந்து பாண்டிச்சேரி மொரப்பூர் வரைக்கும், மொரப்பூர் பாண்டிச்சேரிக்கு ஒரு ரயில்வே பாதை கேட்டிருக்கிறீங்க. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுத்து செய்வேன். ஏன்னா நீங்க கேட்டிருக்கிறீங்க, என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். உங்களோட சேர்ந்து உழைப்பதற்கு தயாரா இருக்கிறேன். நீங்க சொன்னது அத்தனையும் எனக்கு புரியுது. புரிஞ்சதுனாலதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட நான் சொல்றேன். இதற்கெல்லாம் எனக்கு நீங்க மாம்பழத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டு போடணும், வாக்களிக்கணும். மறக்காம நீங்க மாம்பழத்துக்கு வாக்களிங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்ய முடியும். சிறு குறு கடன் உதவிகளை பற்றியும் எழுதி கொடுத்துருக்கிறீங்க. ஒரு சிறு குறு கடன் உதவி பெறக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. அதற்கான முயற்சிகளையும் நான் கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா எல்லாருமே ஒரு தொழில் முனைவோரா இங்க இருக்கணும். இவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்பு தேடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னா அந்த ஒரு சிறு கடன் உதவிகள்லாம் கிடைச்சா அவங்க ஒரு சின்னதா ஒரு தொழில் வைத்து அவர்களாலையும் தன் சொந்த காலில் நிற்க முடியும். பெண் குழந்தைகளும் நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த சிறு குறு கடன் கிடைச்சதுன்னா அவங்களும் ஒரு பொருளாதார சுதந்திரத்தோடு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக முயற்சி எடுத்து இந்த மாவட்டத்தை ஒரு முன்னோக்கிய ஒரு வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக, முதன்மை மாவட்டமாக அரூர் மாவட்டத்தை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். குறிப்பாக இந்த தீர்த்தமலையை நான் வணங்கி, இங்க இருக்கிற இறைவனை வணங்கி இதெல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும். என்னை நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா இந்த எல்லாமே செய்திருக்க எல்லா முயற்சியும் எடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் தெரியுமா? பாண்டிச்சேரி டு ஒகேனக்கல் இல்ல மைசூர் ஒரு ரயில்வே பாதை வரணும். அந்த ரயில்வே பாதை தீர்த்தமலை வழியா வரணும். அப்ப தீர்த்தமலை வழியா வர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி அடைஞ்சிடும். ஒரு கிரிவல பாதை கொண்டு வந்துட்டா இது ஒரு பெரிய சாமி இருக்கிற இடம். தீர்த்தகிரி சுற்றுலா தலம் என்ன, ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமி சுற்றுலா தலம் அந்த கிரிவல பாதை வந்துச்சுன்னா இது வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அரூர் வளர்ச்சி அடையணும்னா தீர்த்தமலை பெருசா வரணும். அப்பதான் அரூர் வளர்ச்சி அடையும். அதுக்கு தேவையான அடிப்படை தேவை ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் எங்க வாங்கணும்? மத்திய அரசு வாங்கணும்.
கிரிவலை பாதை பாரஸ்ட் எங்க வாங்கணும்? மத்திய அரசு வாங்கணும். எந்த மாநாடாளுமன்ற உறுப்பினர் செய்யாத சாதனையை நம்முடைய வேட்பாளர் செய்வார். அவருக்கு மாம்பழத்துல ஓட்டு போடுங்க. நமக்கு பின்னாடி வர தலைமுறை, நாம இன்னைக்கு விதை வச்சாதான் நாளைக்கு மரமா வரும். மேடம் வந்து விதை வச்சிருவாங்க, அதுக்கு பின்னாடி வரது மரமா நிக்கும். நம்ம ஏரியா வளர்ச்சி அடையணும்னா இப்பேற்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர், திறமையான வேட்பாளர் ஜெயிச்சே ஆகணும். மாம்பழத்துக்கு தயவு செய்து எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். அப்படியே போலாங்க, அப்படியே எல்லாம் போலாம். அன்பிற்கினிய